15 to 20 years back. நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குப்பா, லைஃப்ல என்ன எப்படினாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்மள அப்படின்ற ஃபீலிங் எப்படி இருந்தது? It's a great question actually. Nobody may be friends with me. இன்னைக்கு வந்து everybody wants to be friends with everybody. Seriously? I want to ask you honestly, அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததா? என் ஃபேமிலியில் எப்பவுமே குடும்ப தலைவனே இருந்ததில்லை, எப்பவுமே குடும்ப தலைவி தான். Lack of motivation, sometimes it's the situation around them. அந்த மாதிரி இருக்கிற especially womenக்கு what do you want to say? What's your thought? I believe that your goal is every second, every minute. And just being a woman, you know you're an achiever already. To not just live their life below average or average. If they really want to do it but something is stopping them, what do you want to say? நான் என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்கிற எல்லா மைல் ஸ்டோன்ஸும் ரொம்ப ஆர்கானிக்காக தான் நடந்திருக்கு. So I'm with somebody who needs no introduction. ஆனால் வந்து உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுல சூப்பராக பண்ணால் அவங்கள வந்து அந்த விஷயத்தை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சூப்பராக பண்ணுறீங்க. And especially with the personal connect that I have with you. You've seen me from this. I know. This size. I think that's the only introduction needed. Exactly. Friends like family or actually family. That's how I would like to see you as. Absolutely. Thank you. முதல்ல வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு உடனே ஓகே பண்ணி நீங்கள் உடனே வந்து எனக்கு டைம் கொடுத்ததுக்கு. Why not? Why will I not do it? It's Ramya. Absolutely. No, it really feels very surreal for me. ஏன்னா உங்களை வந்து நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். And then you became this whole role model for me as an anchor, as an actor, and then the whole shift into dance to the persona you have today. It's just like connecting all the dots and it feels like a full cycle for me, seeing you here and talking and me doing this with you. Thank you. You're very generous. I absolutely adore how the career graph that you've had. And I really appreciate what you're doing. Thank you, thank you. So to the world outside, நான் வந்து அக்கான்னு சொல்லலாம். என்ன வந்து நீங்க எதுவும் வந்து சர்ப்ரைஸா பார்க்காதீங்க. You can call me Swarnamalya for your show. Yeah, but எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா I think it will come எப்படி வருதோ எனக்கு எல்லாம் ஓகே. Okay. So to start with, I wanted to just take you like about 15 to 20 years back. The time when you were very popular, ஆனா நீங்க வந்து ஒரு டீனேஜர். ஒரு நார்மல் டீனேஜரோட லைஃப் உங்களுக்கு அப்போ இல்லை. நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரதை தாண்டி வந்து யூ காட் திஸ் பாப்புலாரிட்டி. பட் த குட் பார்ட் ஆஃப் இட் இஸ் யூ ஆல்சோ பிகேம் ஒரு மாதிரி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் அ வெரி வெரி யங் ஏஜ். ஸோ I'd like to believe, correct me if I'm wrong, that நீங்கள் வந்து சம்பாதிச்ச காசெல்லாம் அம்மாட்ட கொண்டு கொடுத்துருவீங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் வேலையை செய்வீங்க, ஸ்கூலில் படிப்பீங்க, காலேஜில் படிப்பீங்க, வந்துடுவீங்க. பட் how was that feeling back then, financially independent, the fact that நம்ம படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குப்பா, லைஃப்பில் என்ன எப்படினாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்மள அப்படின்ற ஃபீலிங் எப்படி இருந்தது? It's a great question actually. Frankly எனக்கு நான் படிக்கிற காலத்தில் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. Because I mean, you know, ஒரு protected environmentல வளரும்போது all your needs are being taken care of. அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை இல்லை. நம்மளுக்கு ஒரு பேல்பூரி வாங்கணுங்கிறச்சே அதுக்கு ஒரு பணம் யாராவது கொடுத்து அதை வாங்கி கொடுத்தா இல்லை அதை வாங்கி கொடுத்தாலே போகிறோம், அவ்வளோதான். யூனோ நீட்ஸ் வர் வெரி சிம்பிள். ஸோ ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்னன்னு தெரியல. அது ஒரு நல்ல விஷயமா நான் சொல்லலை. ஓகே. Because I do believe if I had been a little more smarter, I think it would have served my life better. But you're right. I mean, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியம் வந்து எங்கே போகுது எதுவுமே தெரியாது. ஸோ ஐ மீன் மை மதர் வாஸ் ஆல்சோ அ வெரி பிஸி லாயர். ரைட். ஸோ அம்மாவுக்கு வந்து என்னோட ஃபைனான்சஸ் பார்க்கறதுக்குலாம் டைம் கிடையாது, அவங்க ஃபைனான்சஸ் பார்க்கறதுக்கும் டைம் கிடையாது. ஸோ மை டேட் வாஸ் சார்ட் ஆஃப் லைக் டேக்கிங் கேர் ஆஃப் சம் ஆஃப் திஸ். அண்ட் டு புட் இட் மைல்ட்லி, ஹி வாசன்ட் வெரி ஸ்மார்ட். ரைட். ஸோ ஐ திங்க் நான் வந்து ஐ க்ரூ அப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா இன் சம் வேஸ், யூனோ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பப்ளிக் ஐ. பணங்கிற தேவைகள் இல்லாமல் நம்மளை வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட் ஆஃப் சொசைட்டியில் இருக்கிறதுனால அது ஒரு லக்ஸுரியாக நான் கன்சிடர் பண்ணுறேன் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது. பிகாஸ் அன்னைக்கு அந்த பணத்தோட தேவை இருந்திருந்தா, இஃப் மை மதர் வாஸ் நாட் ஒர்க்கிங், நான் சம்பாதிக்கிறது தான் இருக்கணும்னு இருந்திருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் ஷ்ரூடாக கிளவராக இருந்திருப்பேன். பட் ரொம்ப சைல்டிஷாக தான் இருந்தேன். ஸோ ஆல் த்ரூ மை டீனேஜ் அண்ட் மை early 20s I was a very childish person with finances. Which means இப்போ உங்களுக்கு ஒரு work வருது அப்படின்னா negotiating the payments இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஒண்ணுமே நடக்கல. எல்லாம் நடந்திருக்கும், எனக்கு தெரியாது.
obviously நடந்திருக்கும். Obviously there was money that was being taken and but another எங்க வந்தது அதுல எந்த அளவுக்கு first time I must tell you. So சைந்தவி எனக்கு பாடினா சின்ன பொண்ணா இருக்கும்போது. Okay, so அவளும் நானும் ஒரு கச்சேரிக்கு போயிருக்கும்போது ரொம்ப குட்டி, she was just hardly like maybe like ஒரு 17 18 அப்பதான் she had just started, right. And then she was wearing one gold chain and she said, அக்கா இது வந்து நானே சம்பாதிச்சு வாங்கினது, ஏதோ 3000 ரூபாய். அந்த ஃப்ரேஸே எனக்கு ரொம்ப புதுசா இருந்து, ஓ இப்படிலாம் சொல்லலாமா, நானே சம்பாதிச்சு வாங்கினதுங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்கால. So நான் லைஃப்ல மத்த உங்கள மாதிரி யங் பீப்புள் you are all really smart and I really appreciate that. அந்த ஸ்மார்ட்னஸ் என்னோட ஜெனரேஷனுக்கு இல்லையா, இல்லை எனக்கே இல்லை. எனக்கு எங்கள் அப்பா தான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து 27 வயசு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாரு. இல்லை இல்லை, இட்ஸ் நாட் அ குட் திங். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, எங்கள் அம்மா தான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை கோவிட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாங்க. பட் இல்லை ஒரு அதை தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட பண்ணுறது வேற, பட் நம்மளுக்கு அது ஒன்றுமே தெரியாது அப்படின்னா தட்ஸ் நாட் அ குட் திங். வாட் அபவுட் த ஃபேக்ட் தட் இதே டீனேஜ் டைமில் உங்களுக்கு கிடைச்ச அட்டென்ஷன் இன்னைக்கு இருக்கிறது வேற லெவல். போகிற இடத்துலலாம் செல்ஃபி கேட்கறது, சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர், அதோட நெகட்டிவ் ட்ரோலிங் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் த டைம் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட், ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் ரைட். வேர் உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், ஆனால் இன் அ வே வேர் பீப்புள் ஓன்ட் பி நாஸ்டி அபவுட் இட். அது ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணீங்களா ஆர் நாட்? தெரியல எனக்கு ஆக்சுவலி ரம்யா, பிகாஸ் இட் வாஸ் அ கிரேசி கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன். இப்போ வந்து all of us are in their face இல்ல, லைக் நிறைய நிறைய எக்ஸ்போஜர் இருக்கு. ஸோ அதனால உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் பார்த்து நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எப்படி தூங்குவீங்க, எங்க தூங்குறீங்க, எல்லாமே லைக் there's no privacy at all. ஓகே, பட் அப்போ வந்து ஒரு மிஸ்ட்ரி இருந்தது இல்லை நம்மளோட லைஃப்பை சுற்றி. ஸோ யார் இவங்க, வேர் இஸ் ஷி, நம்ம அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய அது ஒரு ஹிமாலயன் டாஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர்லலாம் வந்து ஐ ரிமெம்பர் ஒரு ஜேர்னலிஸ்ட் வாஸ் ஸோ ஆங்க்ரி வித் மீ, நான் இன்டர்வியூ கொடுக்கலன்னு. என்னோட அட்ரஸ் அடுத்த நாள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பேப்பர்ல. ஆமா, அடுத்த நாள் வந்து ஒரு கூட்டமான மக்கள். அண்ட் எஸ்பிபி சரோட ஒரு ப்ரோக்ராம் ஐ டிட் இன் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் வந்து ட்ரெயின் எடுக்கணும் கச்சேரி முடிஞ்சிட்டு. ஸோ வி டோல்ட் த ஆர்கனைசர், தயவு செஞ்சு சொல்லாதீங்க கடம்பலம், லாஸ்ட் சாங் வேற யாரா பாடுவாங்க, அப்படியே கிளம்பிடலாம், நைஸா வீ கேன் லீவ் சொல்லிட்டாங்க அவங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓ கிளம்புறாங்க எல்லாரும் பாய் சொல்லுங்கன்னு. மக்கள் வந்து வண்டிக்குள்ள, அதாவது வண்டி மேலே ஏறிட்டு விண்ட்ஷீல்டை உடைச்ச ஒரு பையன் வந்து he came to try and hold me. So I won't say, see, social media trolling பெரிய விஷயமா இல்லை, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஹாரஸ்மெண்ட். ஆமா, பிளட்லலாம் வந்து எனக்கு லெட்டர்லாம் இதெல்லாம் சத்தியமா வந்திருக்கு. ஐ பியூக்ட் அதை பார்த்துட்டு பட் இன்னைக்கு அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ கிரேசியா இல்லை, முட்டாள்தனமா பண்ண மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ் இன்னைக்கு திட்ட முடியுது இல்ல. ஆமா, இன்னைக்கு நம்மள வந்து ஈஸியா வந்து ஒரு கமெண்ட்ல போய் அவங்களுடைய, அதாவது ஒரு கிங்க் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மைண்ட் கிங்கை வந்து நீ ஏதாவது ஒரு விதத்துல நீ என்னை பார்க்கவே முடியாது, என்னை ரீச்சே பண்ண முடியாதுன்னா நீ உன் ரத்தத்தை எடுத்து எழுதுற, என்னை பார்க்க முடியாதுன்னா என் ரத்தத்தை உரியற மாதிரி நீ ட்ரோல் பண்ற. Nicely put it. But did you enjoy இந்த ஃபேமோட குட் சைட்? நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, அவங்கள வந்து எல்லாரும் பார்த்துட்டு நீங்க கியூலாம் நிக்காதீங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதோ, இல்ல இதோட டவுன் சைடும் இருக்கு, எல்லா இடத்துக்கும் போக முடியாது, எல்லார் கூடயும் சுத்த முடியாது, தப்பா எழுதுவாங்க, தப்பா பேசுவாங்க. How was it as a 18-19-year-old? How was this? Again, நான் அதை ரொம்ப ப்ராசஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். It was, I mean, the good side இருந்திருக்கும். Obviously, I must have enjoyed the attention. But அந்த good side கூட நான் வந்து எனக்கு ஒரு because எனக்கு ஒரு advantages-ஆ இருந்தது காரணம், I was still a student. Right. And இப்போ வந்து professors காலேஜ்லலாம் வந்து தூக்கி அப்படியே கொண்டாடுறாங்க. Young people வந்து if they are in the media or if they are popular, அப்போ வந்து it's still அந்த stigma இருந்தது. ஓ சினிமால நடிக்கிறியா, அந்த மாதிரியா நீ, அந்த மாதிரி. My college was always giving me a tough time. Being famous, nobody will be friends with me. இன்னைக்கு வந்து everybody wants to be friends with everybody. Seriously? Nobody will be friends with you because you're in media. Yeah, what is this? எனக்கு இந்த லாஜிக் புரியல. அதான் நீங்கலாம் அடுத்த ஜெனரேஷன், அதனால you're all happier where people want to be your friend, right? Because ஐயோ அது வந்து அது அப்போ வந்து ஒரு பெரிய virtue. இவங்க கிட்டலாம் நாங்க பேச மாட்டோம், மீடியால இருந்தா தப்பான விஷயம் அது. அந்த மாதிரி, ரைட்? ஆனா நம்ம படத்துக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கேட்கறதோ இல்ல வந்து உங்க ஷோ எங்களுக்கு ரொம்ப, எங்க அம்மாக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும், அதெல்லாம் நடக்கும். ஓகே, so but I understood people, I understood life. ஓகே, எதுக்காக நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க, எதுக்காக நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு நினைக்கிறாங்க, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஐ திங்க் ஒரு இன்ட்யூட்டிவா புரிய ஆரம்பிச்சது. and I stopped caring. But the upside was to fame. ஏர்போர்ட்டுக்கு போனா my mother will always say, your face is your fortune. ஒரு நாள் நீ கழுவியான பிறகு இந்த ஃபேஸ்
யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணாதப்போ ஸோ ஐ டெல் ஹர் அம்மா சாப விடாதம்மா ஸோ ஒரு தடவை ஐ வென்ட் டு அண்ட் ஐ திங்க் ஐ மஸ்ட் ஹவ் மிஸ்ட் அன் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் அண்ட் எங்கள் அம்மா சொல்லி திட்டி அமிச்சாங்க லேட்டாக போகிற கரெக்டாக ஃப்ளைட் அங்கே போகுது மேடம் அப்படின்னு காமிச்சாங்க. Then they put me on the next flight without... Really? Wow. Okay. I called my mother. My mother thought I was phone பண்ண போறேன்னு. I said, Amma, I'm leaving on the next flight. She said, உருப்படவே மாட்டேன் உன்னை இந்த உலகம் திருந்தவே விடாது. Lovely. But this fame carries till the fact that maybe it's easy 10-15 years since you left television, cinema எல்லாமே இன்னிக்கும் நீங்க வெளில போனா நான் கூட நினைச்சுப்பேன் நம்ம ஒரு sabbatical எடுத்துட்டோம்னா எல்லாரும் நம்மள மறந்துடுவாங்க அப்படின்னு. But it never fades off. Am I right? I don't think so. See, for two reasons. I think நம்ம பண்ற ஒர்க் வந்து மெமரபிள் ஒர்க்காக பண்ணியிருந்தோம்னா ஃபர்கெட்டபிள் ஒர்க் நம்ம பண்ணும்போதே நம்மளுக்கே தெரியும்ல ஃபர்கெட்டபிள் ஒர்க் மெமரபிள் ஒர்க் ஆனால் ஒரு கெரியர் கிராஃபில் பீப்புள் கீப் ஆஸ்கிங் மீ நீங்கள் மறுபடியும் எதுவும் பண்ண மொழி மாதிரி இன்னொரு படம் பண்ணுங்களேன் அப்படின்னு. சி பட் மொழி மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு 10 குப்பை படம் பண்ணணும், அப்போதான் ஒரு மொழி வரும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பேண்ட்வித் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் அந்த பர்சீவரன்ஸ் இருக்கணும், ரைட்? ஸோ நான் வாட் ஐ சி as a blessing is whether it was மொழி or my television work, I think there was some very memorable moments, okay, right, out of the whole pile. So அந்த memorable momentsனால people are able to and the fact that I continue to thrive as an artist and there's the public persona, I'm doing other things, so other keeps people I think keeps my memories alive in their mind, right? You're doing such amazing work, so I don't think you'll ever have a day when you'll be forgotten. I don't know. You honestly theriyala. Yeah, I'm telling you. You'll wake up every day, madam neenga da en pullai ungala romba pidikkum, that day will come. 60 வயசு ஆனாலுமா? Okay, அது பேர நல்ல thankful. Okay, I've always seen you as a family of women, by women, of women, அந்த மாதிரி தான். Your mom, your sister, you, இத பாக்கும்போதும் how you move from stage to stage in life, அத பாக்கும்போது I've always been in awe because என்னோட conditioning வந்து குடும்பத் தலைவன், வீட்ல எப்போதுமே ஒரு ஆண் இருக்கணும், அவங்க தான் வந்து குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு. You've broken that in my head in so many ways and I want to ask you honestly, அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததா or இருக்கா? இல்லை, in the sense என் ஃபேமிலியில் எப்போவுமே குடும்ப தலைவனே இருந்ததில்லை, எப்போவுமே குடும்ப தலைவி தான். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நான் சரசாமா கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டேன் இல்லையா, ஸோ 3 வயசுலேயே நாங்கள் போகும்போது அங்கே வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 6 women. ஓ வாவ். நோ மேன், 6 சிஸ்டர்ஸ். ஓகே, சரசாமாவோட சிஸ்டர்ஸ், அவங்களோட பசங்க எல்லாம் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ 6 கேர்ள்ஸ் 6 women ஒரு வீட்டில், headed by my guru சரசாமா. ஸோ இதை பார்த்து வளர்ந்ததுனால நினைக்கிறேன் ரம்யா, ஐ திங்க் ஐ grew up thinking that women are at the helm. And women are at the helm. True. Right? So என்னோடைய மாமா ஃபேமிலியோ இல்லை வெளியில் இருக்கிற மற்ற ஃபேமிலிஸ்லையோ வேர் அந்த ஒரு ஆம்பளைங்க டிசிஷன் எடுக்கணும். கரெக்ட். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும் அதை பார்க்கறச்சு. பிகாஸ் ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த டிசிஷனை வந்து தாங்கி பிடிக்கிறது அந்த ஃபேமிலியில் விமன் தான். அண்ட் விமன், oh my God, I'm in awe of every woman in this world. Okay. I have to tell you that because ஒவ்வொருத்தோட லைஃப் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் challenges. Yeah. And you still live a full life for others and for yourself if you are lucky, right? So I have tremendous awe for a woman's life. ஸோ இப்போ ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் இருக்கா நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுது, இதுவே இங்கே வந்து ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் வந்து ஈஸியராக இருந்திருக்கும், நம்ம பண்ணும்பொழுது கஷ்டம் நிறைய இல்லை. I mean lots of our, I think everyday lifeல we face a lot of this male bias or female bias, right? ஒரு சிம்பிளாக ஃபோன் டெலிமார்க்கெட்டிங் காலில் ஃபோன் பண்ணால் கூட அவன் வந்து ஃப்ரிட்ஜு விற்கணுன்னா மேடம் அப்படின்னுவான், காரு விற்கணும் இல்லை கார் லோன்னா சார் அப்படின்னுவான். ஸோ நான் சொல்லுவேன், என் குரல் தான் 2 மாதிரியும் இருக்குது, நான் தான் சார், நான் தான் மேடம், என்கிட்டயே சொல்லுங்கள். ஸோ ஐ கெஸ் ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு சில க்ரூஷியலான விஷயங்களை நம்மளே பண்ணுறோம், லைக் பையிங் அ ஹவுஸ், அதெல்லாம் நம்மளே பண்ணுறோங்கிறத நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் பார்த்த பிறகு then they accept that you are as efficient. Okay. What choice, right? Yeah. And அந்த உலகத்துக்கு வந்து we show them that it's possible. See, I feel நிறைய கண்டிஷனிங்லால நம்மளோட சொசைட்டியில் பாய்ஸ் மென் அவங்க வந்து they are made to think அவங்க தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும், ரைட்? அவங்களால முடியுதோ முடியலையோ they try and struggle because அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கோம் அந்த மாதிரி. நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த இஃப் யூ டெல் யுவர் பார்ட்னர், நீ சொன்னால் போகாது, நீ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய இஃப் யூஆர் ஏபிள் டு பி இண்டிபெண்ட், இஃப் யூஆர் ஏபிள் டு ஹேண்டில் யுவர் லைஃப்,
then your partner starts relaxing and saying, okay, நான் எல்லாத்தையும் நான் பண்ண தேவையில்லை. That's also like less burden for them. It's great. அப்பதான் it's and then you're on equal footing. True. Right? அந்த equal footing நம்ம வந்து சண்டை போட்டு வாங்குறதை விட நம்ம I think by action we have to prove. And நம்ம இப்போ எங்களை மாதிரி இருக்கிற all women familiesல what choice? Right? You will have to do everything. Yeah. So taking from that same question, இதே conditioning விஷயம் தான் companionship for a woman. இது வந்து இப்போ ஒரு மேன் சிங்கிளாக இருக்கும்பொழுது வந்து when are you going to settle down அப்படின்னோ இல்லை வந்து if suppose the man is separated இப்போல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற வார்த்தையே வராது. ஆனால் இதே ஒரு உமன் அப்படின்னு அந்த இடத்துல ஃப்ளிப் சைட் வந்ததுன்னா the society conditions that end of the day you do need a partner, a man. Otherwise it's difficult to thrive. Do you think in today's scenario for today's women it is mandatory to have companionship or அது வந்து பர்செப்ஷனால நம்ம கண்டிஷன் ஆயிட்டோம் அதனால தவிக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? Nothing is mandatory, right, in this world. And எல்லா விதமான லைஃப் சாய்ஸஸும் இருக்குது நம்மளுக்கு முன்னாடி. நம்ம வேணால் அதில் இது லைஃப் சாய்ஸ் வேணாம் அந்த லைஃப் சாய்ஸ் வேணாம் நம்மளுக்கு வார்ன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். பட் எவ்ரி திங் எக்ஸிஸ்ட்ஸ், ரைட்? ஸோ நீ நல்ல கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஹஸ்பண்ட் டக்குன்னு செத்து போனா என்ன பண்ண முடியும்? What I'm saying is, anything can happen. Or even an unhappy marriage. Yeah, unhappy marriage is anyway given, right? Marriages are unhappy. So easily said. It's like auto பின்னாடி போடுற விஷயம் மாதிரி சொல்லிட்டீங்க. It's true, right? I mean, no, but I'm just saying, but the whole idea of companionship, அது வந்து I think it's a more should be a more emotional choice. Everybody, obviously all of us need a companion in our lives. Yeah. Or may want a companion in our lives. So there are many people, like some people say, I want a companion but not all the time. I want a companion but need not be a man. Oh yeah, எல்லா choices I don't want to be sexist, correct. அது வந்து நான் right, yeah. இல்ல, I'm saying, I'm not even saying if நீ வந்து ஒரு man ஒரு companion இல்லனா உடனே they are gay or they are lesbian கூட சொல்ல தேவையில்லை. I'm saying like two friends can live under the same roof today. Sure. For the rest of your life. உனக்கு அதுதானே பிரச்சனை, யாருமே இல்லைன்னு இருக்காங்க யாரோ. You know what I mean? So it's possible. So I feel nothing is mandatory. But having said that, நம்ம லோன்லியா இருக்கோமா இல்லை அலோனா இருக்கோமாங்கிறது தான் சாய்ஸ், ரைட்? நம்ம அண்ட் சம்டைம்ஸ் நம்ம கம்பேனியன் இருந்தால் கூட லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் யூ ஷுட் லெட் பீப்புள் ஹாவ் த அண்ட் டுடேஸ் யங் பீப்புள் அவங்களோட லைஃப் சாய்ஸஸ் அண்ட் அதர் லைக் கெரியர் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் ஸோ டிஃப்ரெண்ட் தட் யூ கான்ட் ஹாவ் அ டெய்லர் மேட் மேரேஜ். கன்வென்ஷனல் மேரேஜும் பண்ணிக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ எக்ஸிஸ்ட்ஸ். ஸோ அதனால now it's the thriving of many, should be. But yeah, you're right. I mean, அந்த push வந்து விமென்க்கு ஜாஸ்தி இருக்கு. But I guess நீ அதை go through பண்ணிட்டு, like I have a young student, ரொம்ப push பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. But in 6 months the girl couldn't live in that marriage anymore. She came out of it. Now she's a happier person. She's thriving more. அவ எதெல்லாம் வந்து நான் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி அவ பண்ணணும்னு நினைச்சேனோ, which she gave up willingly. Okay. She's come back to all that and she's doing it even better now. So அதனால I feel sometimes in the bitter experience helps you understand what you really want. Yeah, I think that's my அது ஒரே exactly, right? அது ஒரே ஒரு upside தான் for this push, right? That நீ ரொம்ப என்ன ஒரு கார்னர்ல புஷ் பண்ணா I will turn around, do a U-turn and go the other way, and that's a great place to be. But அது வந்து it's not a easy decision also, and some people அந்த decision எடுக்கிறதுக்குமே அது எடுக்க வேண்டாம், அதுக்கு இல்லாம இருக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம்னு they get stuck. True. That's also not a great place to be, but it's their choice again, I guess. Yeah, I mean, to each their own. Illa Ramya, I feel, see, நீ வந்து 70 yearsல நீ companionship திடீர்னு வேணும்னு நினைச்சா கூட it's possible. Yeah, இன்னைக்கு என்ன நாளும் நடக்கலாம். Yeah, correct. Means why not have a companion at 70? What's stopping you? Okay. I have to tell you a funny story. Please. So, my mother's friend, எங்க அம்மா வயசு 70 அந்த 70. ஓகே, அவங்க பொண்ணுக்கு வந்து இது போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் டைப் பண்ணிட்டு அந்த நேம் அப்படிங்கிறதுல மறந்து போய் தம் பேரை போட்டு ஏஜை போட்டாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து elite.com or something like that. ஒரு 20 அப்ளிகேஷன் 70+ men. Seriously? அவ்வளவு இருக்காங்களா மேட்ரிமோனில வந்து 70? And I was like, auntie, you must do this. I don't think அவங்க மறந்து போட்டுருப்பாங்கன்னு. Coming to say about it. Okay, this lifestyle of yours where எனக்கு உங்களை வந்து விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து
packed schedule. 4 மணிக்கு எழுந்துப்பீங்க, sanskrit class, music class, dance class, college போவீங்க, வருவீங்க, shooting. That will go till all like night. திருப்பி காலையில எழுந்து same thing. And also after this whole phase was over, படிக்கணும்னு சொல்லிட்டு PhD பண்ணணும்னு you were chasing that. Till today, I always feel like you're படன்னு ஒன்று மாற்றி இதோட side effect, which I also personally experience, is getting overwhelmed, stressed, sometimes mood swings, snapping out, unnecessary. ஆனா அது வந்து ஒரு மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ராப்குள்ள நம்ம சிக்கிடுறோம். Have you felt it? Yeah. No, I think now I've embraced all my mood swings and my hormonal swings, because I feel எந்த உலகம் நம்மளுக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அதே உலகம் should also be able to take our tears every now and then. Should also be able to take our whatever ups and downs, right? So I mean, that ulogo is not a very big ulogo. You're not going to rant on social media. You're only going to do it to your family or at best in your house. But at the same time, you're right. நான் வந்து கண்ணு யோசிக்க டைம் இல்லாம ஓடின அந்த, but I'm glad because அந்த வயசுல தான் இதெல்லாம் பண்ணிருக்க முடியும். Now that I'm 40, I've realized இது எதுவுமே வந்து இன்னைக்கு நான் நினச்சா பண்ண முடியாது, because my body has slowed down, my mind has slowed down. I'm very calm. Okay, இவனுக்கு 20 விஷயம் ஒரே நாளில் பண்ணோங்கிற அந்த anxiety எனக்கு இப்போ இல்லை. ஆனால் அந்த வயசில் அதை பண்ணதுனால I've gathered so much now, so much of experience and so much of everything. இதெல்லாம் இப்போ பண்ணவே முடியாது. So அதனால I'm very glad I did it like that. But eventually மெதுவா slowly, I mean, like for example, நிறைய ஓடிட்டு I take 5-7 days off to read a book and just put my feet up and not doing anything is today my mantra. You actually do that? Yeah, once a while. Okay. Not do, like இன்னைக்கு ஃபோன் பண்ணி யாராவது கேட்டா I'll be like, today I'm a vegetable. So I just vegetate. ஒண்ணுமே பண்ண மாட்டேன். டிவிலாம் பார்க்க மாட்டேன். ஓகே, அதெல்லாம் கிடையாது. Nothing means literally nothing. Sufi traditionல there is this whole idea of leisure. Like, they say that நீ வந்து உன்னை எப்போ உணர்வேனா only when you just sit with yourself. ஒண்ணுமே பண்ணக்கூடாது. Like literally no thinking, அப்படியே higher thoughts, meditation, nothing. Just vegetate. Okay, and on an average in a month, how many days do you do that? அவ்வளோலாம் கிடையாது. Maybe, I don't know, depends. Sometimes automatically I'll become a vegetable. ஒரு நாள் ஒண்ணுமே பண்ண முடியாது. So maybe every once in 2 months or at least once a month, அந்த மாதிரி. And how does your day normally start? What time do you wake up? What's your AM routine? What's your PM? I'm an early riser, not a very early riser. ஒரு எப்படியா இருந்தாலும் 5:45, 6 அப்படி. Okay. And then my day, see, there were days I used to hit the gym twice a day. அதான் நான் சொல்றேனே, I think those are probably my tough times, right? Like, where I put my body through the ringer. You are such a fitness person. I have seen you like that. Yeah. Size 0 நான் உங்களை பார்த்திருக்கேன். Yeah. But that was a phase. That's not my body. Okay. And அதை வந்து நான் ரொம்ப அது எப்படி அங்கே போனேன் அந்த மாதிரி பண்ணேன்னு தெரியல. But you know what, Ramya? என்னோட throughout my life, and I should share this with you, என்னோட not even after I came to cinema. Actually, cinema is a lot more kinder. Like public life, like family, friends, they've always made me feel bigger. Okay. Fat, to use that word, right? என்னை எப்பவுமே நான் ஒல்லியா, நீ சொல்றல இந்த சைஸ் 0, அப்ப கூட somebody was telling me நீ ஒல்லியா இல்ல, நீ குண்டா இருக்க, இங்க ஃபேட் இருக்கு, இங்க சப்பியா இருக்க, whatever. So I woke up suddenly when I was 13 and I said, 39 வருஷம் இந்த உலகத்துக்காக வாழ்ந்திருக்கோம். நீ இவ சொல்றது, இவ சொல்றது, இவங்க பார்க்கறது, இவங்க, so I said, let go. Right? So I'm just going to let go. Let my body decide how it wants to be. I needed that. That's when I started healing. Like mentally, I started healing because I had this tug of war with my body. My body is a certain, even in my thinnest, இப்ப அந்த photoலாம் எடுத்து பார்த்தா I'm like, ஒல்லியா தானே இருக்கேன். I mean, today if I see a young girl like that in her 25 or 26, I will tell her ரொம்ப அழகா இருக்குமா, நல்லா இருக்குமா, இரு. Right? But அந்த சமயத்துல எனக்கு criticism மட்டும் தான் வந்திருக்கு. And the words அக்கா, இது வந்து அமுல் பேபி மாதிரி பார்க்க இருக்கீங்க, பப்ளியா இருக்கீங்க. அது ஓகே, எனக்கு பப்ளி கூட ஓகே, like fat. Like I'm like, I remember I did one play. நானே அவங்களுக்கு ஓசில பண்ணி கொடுத்தேன். அந்த அம்மா என்ன வந்து ஒரு வாரத்துல 3 kg குறைங்கனாங்க. What? Yeah, I actually tried. Akka, how do you even handle இப்படி ஒருத்தங்க வந்து பேசும்போது? Seriously. You're hurt. You're deeply hurt. Crushes. Right? It crushes you. நீ ஏன்னா because நீ அதுக்கப்புறம் உன்னோட டேலண்ட் நீ அதெல்லாமே உன் மனசுல மறைஞ்சிரும். Correct. The world will be seeing you as a super talent, but you will be thinking, ஐயோ நான் குண்டா இருக்கேன். And 3 kg எப்படி ஒரு வாரத்துல குறைக்க முடியும்? ட்ரை பண்ணேன்.
ஓகே காந்திஜி வந்து கோட் மில்க் குடிச்ச மாதிரி என்னென்னமோ பண்ண 1.5 கிலோ தான் குறைஞ்சேன் அண்ட் யூ நோ வாட் 1.5 கிலோ ஒரு வாரத்துல இஸ் அன்ஹெல்தி அண்ட் யூ வில் டெல் மீ ரைட் ஆனாலும் ஐ ஃபெல்ட் சோ அப்பாலஜெட்டிக் டு ஹர் சாரி ப்ளீஸ் நான் 1.5 கிலோ தான் குறைக்க முடிஞ்சது ஸோ திஸ் வாஸ் மை லைஃப் ஏன் இப்படி பண்ணேங்கிறது தெரியல அப்போல்லாம் இவ்வளோ அவேர்னஸ் இல்லைம்மா ஃபார் எனிபடி டு சே பி பாடி பாசிட்டிவ் right so now I tell all my young dancers because you know நம்ம வெளிநாடு போகும்போது when we see you know big dance companies now embracing different kinds of bodies I'm saying you know every type of body has something to offer right நீ ஹெல்த்தியா இருக்கணும்ங்கிறது is one thing correct but நீ வந்து மற்றவங்களுக்காக வந்து ஒன்றும் அன்ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறது is another thing altogether now that's how I live for 39 years That's a lot. I'm sorry you went through that. Thank you. No, so I really gain from that experience. Adnala my vegetable, my everything comes from that mindset. Na yaarukagavum edho enakkaga mattum dhaan pannuven. Enakku thonna dhaan pannuven. So enakka thon so my schedule is to come back to your question. Is yoga. Some days if I don't feel like doing yoga I could go for a walk whatever okay எனக்கு ஏதோ ஒரு form of morning எழுந்த உடனே ஒன்னு பண்ணணும் or weight training இப்போ ஒரு few months super you know but I also am very open with my trainer என்னால எனக்கு முடியல okay because எனக்கு முடியல என்னால முடியலன்னு சொல்லிடுவேன் so ஒரு சில நாள் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் எனக்கு காலையில எழுந்திருச்ச உடனே எனக்கு படிக்கணும்னு தோணும் so I wake up and I read a book so I train both my body and mind okay you know so my mind on some days my body on most other days so 6 o'clock and then ஒரு 8:39 வரைக்கும் it's my time super ஃபோன்லாம் ரொம்ப பேச மாட்டேன் not consciously யாராவது கூப்பிட்டா எடுப்பேன் but I won't like obsessive அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆனா அதுவும் ஒரு சில now I'm catching myself becoming one of those scrollers yes அது வந்து ஒரு addiction ஆயிடுதுல and then I catch myself and then you know what ஃபோனை தூக்கி போட்டுறேன் எனக்கு ரொம்ப பயம் வந்துரும் ஏன்னா because அது மண்டே அப்படியே மழுங்கடிக்குதுல like you know ஒரு creative artist as a creator your mind needs to be poetic that's what I always think I tell my students poetry இருக்கணும் லைஃப்ல poetry இருக்கணும் so my students will be like what is life poetry I'm like எதை பார்த்தாலும் ஒரு கவித்துவத்தோட இருக்கணும் லைஃப் அது எப்போ போய்டும்னா மற்றவங்களை எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணுறது அவங்க ஐலைனர் போடுறது இதை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே மழுங்கி போய் யூ பிகம் லைக் ஒன் யூனோ என்னன்னே சொல்ல முடியாது அப்படிதான் ஸோ அதை 4 நாள் எடுத்து சைடில் வச்சிட்டோன்னா யுவர் மைண்ட் ரிஃப்ரெஷஸ் ஸோ அதனால அப்பப்போ I do that also okay akka I just want to now run through a few topics with you and ask you how do you react to it avladhan okay so criticism how do you respond or react to criticism depends if it's a constructive criticism I think about it if it's criticism from a point of view where they just want to hurt you or they just want to அதாவது ஒரு கெட்டதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு சொன்னாங்கன்னா அதுல கன்ஸ்ட்ரக்டிவா எதுவும் இல்லைன்னா கடந்து போய்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு it doesn't really get inside இல்ல it will get இல்லன்னு சொல்ல முடியாது இப்பயுமா இவ்வளவு வருஷம் கழிச்சு இல்ல வரும் I mean see criticismனா இப்ப வந்து ஒல்லியா இருக்கீங்க குண்டா இருக்கீங்கலாம் சிரிச்சிட்டு போய்டுவேன் அதெல்லாம் it doesn't affect me anymore like work wise like you know if they see my work and say இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல you know அத மாதிரி சொன்னாங்கன்னா then I'm like okay சரி இதுல ஏதாவது உண்மை இருந்து இல்ல அதுல ஏதாவது ஒரு நல்லது இருந்து இதுல இருந்து கத்துக்கலாம் அப்படினா then I appreciate that actually even in the comments la varudilla sometimes when I read those comments sila samayam nalla suggestions irukum I really appreciate that loose thanama edha sonna sirichittu poiduven but you actually read the comments not all sometimes okay what about failure neenga romba edirpaathu pandra or vishayam fail aidichina how do you react I'm prepared for failure now 20 வயசுல 30 வயசுல இல்ல இப்போ I'm really prepared for failure so நான் பண்ணும்போதே இது ஃபெயில் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஒரு மென்டலி சினாரியோ யோசிச்சு பார்த்துட்டு I will mentally prepare myself so I think I take failure better now நல்லா எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது பட் பெட்டரா எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் but is that a good way to think akka பண்ணும்போதே இது ஃபெயில் ஆயிடுச்சுனா அப்படின்றது is that positive pessimistic அல்ல but plan B யோசிக்கிறதுல தப்பில்ல my partner always says he says நீ வந்து நீ வந்து 5 பிளான் வச்சுப்ப A B C D நான் சொல்றேன் ஆமா A B C D வெச்சாதான் D வந்தாலும் A வந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும் so அவ்வளவு ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கணும்னு you will always ஆமா எல்லாமே நான் அப்படி ரிஸ்க் ஃப்ரீயா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ it's my way of like what about unsolicited advice இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறையவே வந்துட்டு இருக்கோம் எல்லா டைரக்ஷன்ல இருந்து how do you respond let's say the same example இன்னைக்கு அதே லேடி வந்து ஒரு வாரத்துல 3 கிலோ கம்மி பண்ணுமா அப்படினு சொன்னா I'm like auntie நீங்க லூஸ் பண்ணுங்க முதல்ல
you'll say that to her. Yeah, seriously. Because இன்னைக்கு வந்து now in fact நான் எனக்கு வரது என்ன மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற இந்த younger peopleக்கு வர unsolicited advice, அவங்களுக்கே நான் சொல்லேன், ப்ளீஸ் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஃபன்னியாக ஏதாவது சொல்லிட்டு வந்துரு. Like don't, like it's a waste of time. Correct. Unsolicited எப்போ அப்படின்னா, they are not a part of you. I mean, they can even be a part of your life. Actually, your own parents can give you very unsolicited True, advice. very true. Correct. ஆமா. அந்த இடத்துக்கு அந்த situation எங்க அம்மாட்டே சொல்லுவேன், அம்மா this is unsolicited advice now அப்படின்னு சொல்லிடுவேன். So அதனால I draw a line. எனக்கு I'm okay. See, it may be, it's my way of coping, Ramya, because I feel number one, if you want to continue to be, a creator, if you want to continue to be in the public eye, you need mechanisms. அந்த மெக்கானிசம்ஸ் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அன்சொலிசிட்டட் அட்வைஸ் சில சமயம் ஹர்ட்ஃபுல்லாக சொல்லும்போது இட் ஸ்டில் ஹர்ட்ஸ் யூ. ஓகே, பட் யூ ஸ்டில் ஆர் ஏபிள் டு ரெகக்னைஸ், இது தேவையில்லாதது, ஓகே இதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. I think that's where age helps. Aging helps 100%. இதை வந்து 16 வயசுல கண்டிப்பா பண்ண முடியாது. Yeah, absolutely. How do you handle a heated argument in the family? ஏதோ ஒரு conversation, it just gets heated up பயங்கரமா. விதவிதமா ஒரு சமயம் I am also heated. ஒரு அவ்வளோ அப்பெல்லாம் ஜென்லாம் கிடையாது, வரும் அப்போ நானும் கத்துவேன். பட் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இந்த சண்டையும் பாஸ் ஆகிடும். லைக் அப்படி நான் ஐ கீப் டெல்லிங் மை செல்ஃப், சண்டை போட்டுட்டா இருப்பேன், ஆனால் நான் ஐ புட் மை ஃபுல் செல்ஃப் அண்ட் ஃபைட். ஓகே, பிகாஸ் யூ ஹேவ் டு நோ, யூ கான்ட் லூஸ் இட், இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அப்போ வந்து ஆனாலும் என் மனசில் இது வந்து you're fighting with a friend, you're fighting with your husband, you're fighting with your sister, whoever, right? ஸோ இது போகிடும், இது நகர்ந்துடும். அப்போ நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம to fight in kindness is one thing, right? So my sister, my mother, நான் எல்லாருமே வந்து we tell them, ஏதாவது ஹார்ஷாக சொல்லிட்டா I don't mean it, right? அப்படின்னு அடுத்த நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணி ஃபைட் பண்ணுவோம். அதே மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம் கண்டினியூ பண்ணி, ஆனால் வந்து I don't mean that, right? I'm very angry with you. See, நம்ம எப்போ வந்து எனக்கு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோமோ அப்போவே நம்ம டிஃப்யூஸ் பண்ணிட்டோம், ரைட்? அந்த சிச்சுவேஷனை. ஸோ அந்த ரெக்கக்னிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், பயங்கரமாக திட்டிட்டு, நான் எனக்கு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால தான் திட்டுறேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்போ அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இட் வில் பாஸ். யூ வில் ஜஸ்ட் டாக் டு them and make it all normal. அதுக்கப்புறம் அவ்வளோலாம் கொஞ்ச நாள் ஆகலாம், சில வாரங்கள் ஆகலாம், சில நிமிடங்கள் ஆகலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். பட் இஸ் இட் ஆல்வேஸ் ஜஸ்ட் a conversation or வால்யூம் ரைஸ் ஆகும், கையில் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் உடைக்கிற மாதிரி? No, nothing physical, ever. Nothing physical, just only verbal. வாய்ஸ்லாம் ரைஸ் ஆகும். ஓகே, வாய்ஸ்லாம் ரைஸ் ஆகும். அதாவது ஏதாவது தூக்கி போடுறாங்க அப்படின்னா அது அவங்களா இருக்கக்கூடாது, நம்மளா தான் இருக்கணும். அது கூட ஸோ அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதே ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். ஓ மை காட், யூ ஆர் சோ ட்ராமேட்டிக் அப்படின்னு. I love it. This is nice, hilarious. On a very good day, what do you do? You mean what is a good day for me, or as in ஒரு விஷயம் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, செம்ம ஹாப்பியா இருக்கீங்க, you want to like really reward yourself for that day? Oh, shopping. Yes, I love all shopping. Things I never expected you'll say shopping. Yeah, I love shopping. I mean, it's my way of decompressing and becoming happy. எல்லாமே ஓகே, பிகாஸ் பீப்புள் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எல்லாரோட ஷெட்யூலும் எல்லாருக்கும் இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்பேன், ஓகே நான் ஃப்ரீயா இருக்கும் போது யாரும் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேன். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு இருக்கிறது நம்ம கிரெடிட் கார்டு மட்டும்தான். Akka, the final thing I want to ask about is, see, ungla paatha I feel like you're somebody who will set a goal and you have it in you, you're wired in such a way where adha neenga perseverance oda you will go through and then attain that goal. But this is not something which everybody has it in them. சில பேருக்கு வந்து கோல் சூப்பராக இருக்கும், ஐடியா பண்ணுவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் அதை தடுக்கும் அவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கு. இட்ஸ் சம்டைம்ஸ் இஸ் தேர் லேசினஸ் ஆர் தேர் லேக் ஆஃப் மோட்டிவேஷன், சம்டைம்ஸ் இட்ஸ் த சிச்சுவேஷன் அரவுண்ட் தெம். அந்த மாதிரி இருக்கிற எஸ்பெஷலி விமெனுக்கு what do you want to say? What's your thought to not just live their life below average or average, but to be achievers? If they want to really do it, not that everybody has to be an achiever. If they really want to do it but something is stopping them, what do you want to say? உண்மையை சொல்லிட்டா ரம்யா, I'm not like that at all. You aren't அப்படியா? I'm நான் வந்து நான் என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்கிற எல்லா மைல் ஸ்டோன்ஸும் ரொம்ப ஆர்கானிக்காக தான் நடந்திருக்கு. ஓகே, சில மேபி ஐ ஹேவ் ஸ்மால் கோல்ஸ், பட் பெரிய கோல்ஸ் ஒரு காலத்தில் 20 வயசில் வந்து இப்படிலாம் பண்ணோம் எதுதான் அந்த சி வித் ஏஜ் ஐ திங்க் ஐ ஆல்சோ
அந்த ஒரு ஒரு I want to have a small, like a smaller, more manageable life. அப்படி I feel. And it's perfectly okay not have goals, as you said. Yeah. Right? But what is not okay is to not go to your full potential. So நம்ம என்ன நம்மளால லைஃப்ல நம்மளுக்கு எவ்ரிடே பண்ண முடியுமோ இன்னைக்கு காலையில் அண்ட் யூனோ ஒரு உமனாக காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்கி அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க முடிஞ்சாலே பெரிய கோல் அச்சீவ்டு தான் நான் நினைப்பேன். Okay, and this is for every single woman, I'm saying. Right? And I'm saying that especially for women because a woman's life avlo tough. இது நம்ம சொன்னா feminist எல்லாம் சொல்லுவாங்க, but உண்மையாவே if you see நான் அன்னைக்கு கூட there are so many women in their 80s, 70s, 20s, 10 எல்லார் லைஃபும் சேலஞ்சிங்காக இருக்குது, எல்லா விதவிதமான சேலஞ்சஸ். ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன், நீ அன்னைக்கு எந்திரிச்சு இன்னைக்கு எனக்கு படிக்கணும்னு நினச்சா அன்னைக்கு நீ நல்லா படிச்சுட்டேனா அது ஒரு கோல், அவ்வளோதான். டிக் போட்டுட்டு ஹாப்பியாக இருந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் உனக்கு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு go to bed with a full mind. Long term goals நீ வந்து இதுதான் ஆகணும் அதுதான் ஆகணும் puts a lot of stress. இல்ல, I believe that your goal is every second, every minute, and just being a woman, you're an achiever already. Awesome. And what is yours? The next I'm not even going to 1 year, 5 year, 10 year plan. But to just wrap up this whole conversation with you, what is the next big thing that you have mentally decided to do, big or small, whatever? No, I have some, like I am doing this new production, on pleasure. So I mean, all my work related goals are there. So creating some new work, adella irukku, the festival, to do it slightly bigger, better. But idellame goals ங்கிறத விட ஆசை. Okay, இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு என் மனசுல ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீமை நோக்கி நான் போவேன். பட் அதுக்கு நடுவில் அது வேற மாதிரி ஷேப் எடுத்ததுன்னா ஐம் ஹாப்பி ஆல்சோ. அது அப்படியே அது என்ன ஷேப்ல இருக்கோ அது ஐம் ஹாப்பி டு அக்செப்ட் இட். அண்ட் அதுவும் தட் வில் ஆல்சோ பி அன் அச்சீவ்மெண்ட், ஐம் பிரிட்டி ஷோர். ஸோ அதனால ஐம் நாட் அதனால அது கோல்னு சொல்றதான்னு தெரியல, ட்ரீம்ஸ்னு சொல்லிக்கலாம். ஐ திங்க் ட்ரீம் இஸ் அ பெட்டர் வேர்ட். அப்துல் கலாம் ஆல்வேஸ் செட் ட்ரீம். ஸோ ஐ திங்க் ட்ரீம் இஸ் அ வெரி poetic word. We should use dream rather than goal. Seems very burdensome for me. I think goal is nice. I mean, dream is nice. Nicer. Okay. And thank you. I've come to the end of this conversation, but you've been really raw and honest and told me everything the way it is. Edume sugar coat pannama, and that was very, very beautiful. Thank you for giving me your time, your experience and your words. Ayyo Ramya, I'm so proud of you, Kanna. That's how I always call you. Right? I've seen you grow from childhood. But what I appreciate the most in you is evlo beautifully you self-molded yourself. ஒரு conservative environmentலேருந்து வந்து அது பட் அந்த environment-யும் embrace பண்ணி the worldly life you embrace பண்ணி you found a path for yourself. I'm really in awe of you. Oh, please don't, right? Because I love you, and I'm so glad we did this. Thank you. Lots of love. Means world to me. Thank you so much.